ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய சாட்டர்டே மார்னிங் நான் எடுத்த வீடியோ. இன்றைக்கி சாட்டர்டேயும் ஒர்க்கிங் டே தான். ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். கிளம்பி போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் vlog கவர் பண்ணியிருப்பேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் இன்றைக்கி மார்னிங் வேர் பண்ண saree. ஆஃபீஸில் இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க்கிங் டே, நிறைய ஒர்க் இருக்குது. முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். பாய். இது நான் ஈவினிங் எடுத்த வீடியோ. பாப்பா படிச்சிட்ருக்கா. நான் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன். கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போகணும். காஃபி குடிச்சிட்டு பாப்பா பால் காய்ச்சிட்ருக்கிறா. காஃபி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். பாப்பா பாருங்கள், வாஷிங் மிஷின் போட்டிருக்கா. ஈவினிங் நான் கிச்சனுக்கு வரும்போது இப்படி தான் இருக்கும். பாருங்கள், பாப்பா எல்லாம் அவளுடைய வேலை வந்து காஃபி போடுறதும், பாத்திரம்லாம் விளக்கி வச்சது எடுத்து அடுக்கி வைக்கிற வேலை. நீட்டாக எல்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருச்சு. அடுக்கி வச்சுட்டு அது வாக்கு அதை பார்த்துக்கிட்டுருப்பான். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் ஷாப் பண்ண போகிறதுனால நான் வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறேன். இது நான் ஆஃப்டர்நூன் வேர் பண்ண ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் ஆஃப்டர்நூனில் கம்ப்யூட்டர் ஒர்க்லாம் இருக்கும். அதனால் வந்து மார்னிங் செஷனில் மீட்டிங்ஸ்லாம் நிறைய இருக்கும். நிறைய விசிட்டர்ஸ்லாம் வருவாங்க. அதனால் மார்னிங்கில் சாரியும் ஆஃப்டர்நூனில் ட்ரெஸ்ஸும் போட்டு போவேன். அது எனக்கு பழகிருச்சு, கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால. எல்லோரும் கேட்பாங்க, ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ்ஸா அப்படின்னு. நான் பழகிட்டதுனால எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நான் வேர் பண்ணுவேன். லஞ்சுக்கு வந்துட்டு சாப்பிட்டு போகும்போது ட்ரெஸ்ஸை மாற்றிக்குவேன். இது புதுசாக கூட இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ நான் ஷாப்க்கு கிளம்பிட்டேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்க தான் போகிறேன். பாப்பாவுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரூட்ஸ் வேணுமான்னு கேட்டேன். எது நார்மலாக வாங்கிட்டு வரீங்களோ அதை நார்மலாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கிரேப்ஸு, கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டேன். என்னென்ன பழங்கள் வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். வீக்கெண்ட் ஆனால் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும். நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் வாங்கினோம்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரூட்ஸ் வாங்குறது. 3 பேருமே நல்ல ஃப்ரூட்ஸு, சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம். பாருங்கள், இந்த ஃப்ரூட்ஸ்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். பேரிக்காய், ப்ளம்ஸு, ட்ராகன் ஃப்ரூட்டு, பனானா, கொய்யாப்பழம், அப்புறம் வந்து சிக்கு, கிரேப்ஸ், அது மாதிரி பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு கொஞ்சம் கனியாமல் இருக்கிறது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கனிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு பிரிச்சுட்ருக்கிறேன். இது இப்போ நாங்கள் நைட்டுக்கு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கிரேப்ஸு, ஒரு சீக்கு, ஒரு ப்ளம்ஸு சாப்பிட்டோம். ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டாங்க. நான் இது தான் சாப்பிட்டேன். இதோடு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வீடியோ பார்த்துட்டு நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் மார்னிங் சண்டேனாவே ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம். அதே சமயம் அந்த வீக்குக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பிளான் பண்ணணும். ஸோ காலையில் ஏந்திரிச்சோன்னு பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு நான் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை வந்து அரிசி ஊற போடணும். இட்லி மாவுக்கு ஒரு 4 நாள் வந்து நம்ம தோசை இட்லி நம்பி தான் இருப்போம். மோஸ்ட்லி தோசை 2 தோசை அப்பப்போ பசிக்கு சுட்டு சாப்பிட்றதுக்காக மாவு எப்போதும் ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அரிசி ஊற போட்டு அந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து எப்போதுமே வந்து என்னுடைய மணி பிளான்ட்டுக்கு ஊற்றுவேன். அது ஒன்று தான் அதுக்கு உரம். கொஞ்சமாக ஒரு குண்டானில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான். ஸோ இது என்னுடைய மணி பிளான்ட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி ஊற்றுவேன். இப்போ வந்து மழை காலம், அதுவும் இல்லாமல் வந்து கூலாக இருக்கிறதுனால, கிளைமேட் இருக்கிறதுனால அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. ஸோ நான் இப்போ ஒரு மாதமாக வந்து வாரம் ஏதோ சிட் அவுட்டை ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றுறதோட சரி. அதுக்கப்புறம் வாரம் ஃபுல்லாக அதை சிட் அவுட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூட முடியாது. ஸோ இருந்தாலும் அது நல்லா தழைச்சி தான் வருது. போதும், அதுக்கு மண்ணில் ஈரப்பதம் இருந்தால் போதும். அடிக்கடி மணி பிளான்ட்டுக்கு மெயின்டெனன்ஸ் அவ்வளோ தேவையில்லை. அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துடும். பாருங்கள், நான் வச்ச இலையெல்லாம் அதெல்லாம் கூட காயில் அப்படின்னா வந்து அது வேர் பிடிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஒரே ஒரு நல்ல தடித்த 2 இலையை வச்சேன். அது வளர்ந்து வர மாதிரி தான் தெரியுது. காஞ்சிச்சுன்னா எடுத்து தூக்கி போட்டுடலாம். காயிலன்னா அது வளர்ந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் இலையை
பிச்சு வச்சேன் கட்டிங்ஸ் எடுக்கும்போது. ஸோ நல்ல இலையெல்லாம் பெருசாக தான் இருக்குது. மண்ணில் வச்சா தாங்க இலை வந்து நல்லா பெருசாக வருது. நம்ம தண்ணியில் வச்சோம்னா வந்து இலையெல்லாம் சிறுத்து போய் தான் இருக்குது. ஸோ இது நேற்று வாங்கிட்டு வந்த பனானா கொஞ்சம் பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன்லேயே வச்சுருந்தேன். இப்போ இதை எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் வைக்கணும். பிளாஸ்டிக் கூடையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் பால் காய்ச்சினில், ஸோ அதில் வந்து காஃபி போடலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் காம்ப்ளான்னு, நாங்கள் 2 பேரும் காஃபி. ஸோ அதை குடித்தா தான் இன்றைக்கி மற்ற வேலையெல்லாம் ஓடும். ஸோ இது என்னுடைய மார்னிங்கில் நான் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவேன்றதை மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். சண்டே ரொட்டீன் அது வேறு மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, லன்ச் செய்கிறது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது, டின்னர் செய்கிறது, மாவு ஆட்டுறதுன்னு அப்படியே போவோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபியூயல் காஃபியை வந்து குடிச்சிக்க வேண்டியதான். சர்க்கரை தீர்ந்து போச்சு. ஸோ ஸ்டோர் ரூம்லேருந்து சர்க்கரை எடுத்து கொட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி மார்னிங்கில் வந்து சண்டே மார்னிங் கொஞ்சம் கிச்சனில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏதாவது தீர்ந்து போச்சுன்னா கொட்டி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சண்டே மார்னிங் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ காஃபியை போட்டு குடிச்சிட வேண்டியதான். பாப்பாவுக்கு காம்ப்ளான். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், என்னுடைய காஃபி கப்பில் ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான். அவங்களையும் குடிச்சிட்டு மெதுவாக ஏந்திரிச்சு அவங்க வேலையெல்லாம் பார்ப்பாங்க, பாப்பாவும் ஹஸ்பண்டும். இந்த பனானாவை வந்து பேஸ்கெட்டில் வச்சு ஒரு பேப்பர் போட்டு மூடியிருக்கேன். ஏன்னா ரொம்ப இந்த இடத்துல ஃபேன் ஓடும் டீப்பாய்க்கு மேலே. ஸோ ரொம்ப ட்ரை ஆகிடாமல் இல்லை காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நியூஸ் பேப்பரை போட்டு வச்சுட்டேன். இந்த சண்டேனால பாப்பாவும் நானும் ஹஸ்பண்டோ மாற்றி ஏதாவது பசிக்கிற நேரத்தில், கேப் கிடைக்கிற நேரத்தில், இல்லை சமையல் பண்ணும்போது லேட்டாக ஆனிச்சுன்னா அந்த டைமில் பசிச்சா எடுத்து சாப்பிட்றதுக்காக அதை நான் முன்னாடியே வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.